எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரிஞ்சி பண்ணினேன். ஒரு கை தேங்காய் பூவை நல்லா அரைச்சு அதில் ஒரு டம்ளர் பால் வர மாதிரி பால் எடுத்துக்கலாம். இதுக்கு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை சாமான்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்து வந்தோடனே பொடி பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கை புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் உப்புன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் காரப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி நான் இங்கே 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு விசில் கணக்குன்னு பார்த்தா ஒரு விசில், டைம்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் குக் பண்ணுறதுக்கு. இந்த பிரிஞ்சிக்கு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துப்பாங்க. யூஸ்வலாக மில்க் ப்ரெட் எடுத்துக்குவாங்க. எனக்கு அது கிடைக்கல. சரி, அதனால நான் வீட் ப்ரெட்டே எடுத்துக்கிட்டேன். ஒரு 6-7 ப்ரெட் பீசஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் ஆனதுக்கப்புறம் அந்த சாதத்தில் இதை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.